கோயிலுக்கு இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம். இதில் டயர்ட் ஆகலை, எதுவும் ஆகலை, ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. நம்ம இன்னும் ஒரு குழந்தையா இருந்தால் எப்படி அந்த மாதிரி ஆகிட்டேன். நம்ம உடம்பும் சரி மனசுலையும் சரி எனக்கு ஏதோ ஒரு கிடைச்ச ஒரு சந்தோஷமா இருக்குது. அது ஒரு பாக்கியமா இருக்குது. இன்னும் ஒன்று என்னன்னா, இங்கே என்ன சாமி விசேஷம் இப்போ விபீரியெல்லாம்? இந்த பாண்டியா கோயில் என்ன விசேஷம்னா பிடி சாம்பல் மண் முடிசூடா மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முடிசூடா மண் பிடி சாம்பல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் வர சித்தபெருமா இருக்கு. இங்க விபூதி பிரசாதம் இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுக்க விபூதி வந்துகிட்டே இருக்கும். நல்லா சுத்தி மலை, நல்லா கேட்டுங்க, சுத்தி மலை சுத்தி தண்ணி. எப்பயுமே விபூதி எடுத்தா நெத்தியில சிவாய நம்மன்னு பூசிக்கலாமா. எங்கேயுமே அப்படி கிடைக்காதான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த பிரசாதமே சிவபிரசாதம். இங்க வந்து அவருக்கு அதானே பிடிக்கும், நம்ம உடம்பு சாம்பல் தானே பிடிக்கும். அந்த உடம்பு சாம்பல் கூட இங்க வற்றாத இங்க இருந்துகிட்டு இருக்குமா சிவங்கிட்ட. மழை காலத்துலயும் சரி, பனி காலத்துலயும் சரி, வெயில் காலத்துல எப்படி வந்தாலும் இந்த சிவபெருமான்கிட்ட வாங்கிட்டே இருக்குமா. எதுக்கு சொல்றேன்,